இந்த ரமலான் மாதத்துல வர 27ஆம் நாள் லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம உங்களுக்கு சொல்ல போறோம் இன்னைக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் வர ஒரு இரவு தான் 1000 மாதங்களை காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதுங்களா? ஆனா நீங்க நம்பித்தான் ஆகணும். ஆமாங்க, அது ஒரு சாதாரண இரவு கிடையாது. அன்னைக்கு அது நம்மோட வாழ்க்கையே முழுவதும் மாற்றக்கூடிய அருள் இரவு தான் அது. ரமலான் மாதத்துல 27ஆம் நாள் லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற புனித இரவு தாங்க அது. இஸ்லாமிய வரலாற்றுல மிக உயர்ந்த இரவா அது சொல்றாங்க. இந்த இரவுல தான் புனித குரான் முதலாக இறங்குது. அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட மேலானது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த ஒரு இரவுல நாம் செய்யும் நல்ல செயல்கள் நமாஸ், துவா, தஸ்பீஹ், குரான் வாசிப்பு அனைத்துமே 83 ஆண்டுகளுக்கு மேலாக நன்மை தரும். இப்படி இதெல்லாம் வாசிக்கலாம் இவங்க அன்னைக்கு இரவுல. இல்ல அந்த ஏழைகளுக்கு வாசிக்க முடியல, எனக்கு ஒன்னும் இது பண்ண முடியல அப்படின்னா ஏழைகளுக்கு உதவலாங்க. அததான் அந்த இரவுல சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான இரவு தான் அப்படின்னு. அதாவது அந்த கடவுள் சிந்தனையிலே இருக்கணும், நல்லது செய்யணும் அடுத்தவங்களுக்கு அப்படிங்கிறது தான் இதெல்லாம். நீங்களே சிந்திச்சு பாருங்க. நான் வாழ்ற வாழ்க்கையில 83 ஆண்டுகள் முழுவதும் நல்லது செய்தாலும் கிடைக்கிற நன்மைய ஒரே இரவுல பெற முடியும்னா அது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த நாள் அது அப்படிங்கிறது. பெரிய அருள் நிறைந்த நாளுங்க அது. பாத்தீங்கன்னா இந்த இரவுல தான் வானவர்கள் பூமிக்கு தரிசனம் பண்றாங்க. அமைதி ஃபுல்லா இருக்கும் அந்த இதுல. அல்லாவோட கருணை அன்னைக்கு நமக்கு நிறைய கிடைக்குது. பாவங்கள் மன்னிக்க, பாவங்கள் எல்லாம் போகுது. நம்ம செய்யற ஒரு செயல், சின்ன உதவி செஞ்சா கூட அது 1000 மடங்கு அன்னைக்கு பலன் திரும்பி வரும் நமக்கு. அதுதான் இதுல உணர்த்துறாங்க. இது நம்ம எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் நல்ல வழியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. நம்ம செஞ்ச தவறுகள்லாம் திருத்திக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்குறதுக்கு அல்லாவோட அருள் கிடைக்கிறதுக்கும் இது நமக்கு துணை நிக்குதுங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா பெரியவங்கலாம், இந்த இரவுல அதிகமா நமாஸ் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. மனமார்ந்து தூவா செய்யுங்க, குரான் வாசிங்க, உங்கள் மனத்தை தூய்மையா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அல்லாஹும்னக அஃபு போன்ற மன்னிப்பு தூவாக்கள் எல்லாம் கூறுங்க அப்படிங்கிறாங்க. அன்புடையவர்களே, நம் சகோதரர்களே, இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு இரவுல நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய இரவு தான் இது. அதனால இன்னைக்கு தூங்காம அது மறுபடியும் வருமாங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான இரவு. அதனால இந்த 27ஆம் ரமலான் இரவை வீணாக்காதீங்க. அல்லாவை நினைச்சே அவரோட அருள் பெறுறதுக்காக தியானம் செய்யுங்க. அல்லா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. வாழ்க்கை ஒளிமயமா மாற்றிக்க இது ஒரு உதவியா இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓர் இரவு தான், ஒரு வாய்ப்பு. ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். அதுதான் லைலத்துல் கத்ர்.